வீடியோக்குள்ளே வரேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்காது, நாலேஜாக. ஏன்னா இது நான் ஃபிட்னஸ் பற்றி எதுவும் சொல்ல போகிறதில்ல. நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன் ஃபேஷன் வீடியோ பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. இது முழுக்க என்னென்னா, எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஒரு 6 monthஸாக நான் பாஸ்டில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன், அண்டு ஏன் இப்போ திடீர்னு வந்து தூங்கு மூஞ்சியோட இந்த வீடியோ எடுக்கிறேன். எல்லாத்தையும் வந்து சும்மா நார்மலாக சும்மா பேசுறதுக்கு, ஜாலியாக பேச முடியுமா தெரியல, சும்மா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பேசுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்காது, பட் என் சொந்த கதை சோக கதை தெரியணும்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த வீடியோவை பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாம். இப்போது வந்து அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இப்போது இன்ஸ்டாகிராமில் நான் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ வீடியோ போடுங்க நிறைய பேர். அதுவும் சில பேர்லாம் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து தெரிஞ்சவங்களாம் ஞாபகம் வச்சு போடுறாங்க. இன்னொன்று வந்து இப்போ கூட சரி, இப்போ இன்ஸ்டாகிராமில் வரவங்க கூட யூடியூப்பில் இப்போ பார்த்துட்டு கூட வந்திருக்கலாம் நமக்கு வந்து. ஏன்னா வீடியோ அங்கே தான் இருக்கும், பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் நேரில் வந்து அவருக்கு பிரேக்கப்புன்னு சொல்லி பேசினார். அப்புறம் அவங்க வீடியோ பார்ப்போம் ப்ரோ, ரொம்ப கொஞ்சம் இன்ஸ்பயராக இருக்கும். நான் வந்து ஜிம்முக்கெலாம் போயிட்டு இருந்தேன், இப்போவும் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்லாம் சொன்னார். ப்ளீஸ் சொல்லலை, சொன்னார். ஸோ அதனால் சரி, நம்ம வந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வந்து அத்தோட என்னால் இதை நினைக்காமல் இருக்க முடியல. நான் பண்ணாமல் என்ன இருந்திருக்கலாம், பட் நான் ஒரு நாளும் இதை பற்றி நினச்சிட்டு தான் இருக்கேன். பண்ணணும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது நேற்றே இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நான் வந்து சரி பேசுவோம். சரி, நேற்று நாள் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் படுத்துட்டேன், உடம்பும் முடியல லைட்டாக. ஸோ இப்போது நம்ம கொஞ்சம் பேசுவோம்னு சொல்லி காலையில் ஏஞ்சோன்னே இப்போ நான் வேலைக்கு கிளம்ப போகிறேன். காலையில் ஏஞ்சோன்னே பேசிட்டு வேலைக்கு போகலான்னு சொல்லி தான் உட்காந்துருக்கேன். ஸோ ஆரம்பிக்கலாம். நமக்கு வந்து என்ன இந்த பாஸ்ட் 6 monthsனால் கதை, நான் வீடியோ வந்து ஒரு வாட்டியும் நான் கம்பேக் கொடுப்பேன், போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஒரு நாளும் ஒன்றுத்தையும் நான் வந்து பண்ணலை. வீடியோ போடுவேன், மறுபடியும் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் விட்டுருவேன், மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும் விட்டுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 18 days கிட்ட நான் வந்து டெய்லியாக ஒன்று போட்டிருந்தேன். அதுவும் விட்டுட்டேன், ஒரு பிரச்சனைனால வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பாஸ்ட் 6 months எனக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடியே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஒரு ஏசிஎல் டேர் வந்து கம்ப்ளீட் டேர் கிடையாது, level 2. அது வந்து எனக்கு வந்து சரியும் ஆயிடுச்சு. பட் என்ன அதில் ஒரு பிரச்சனைனா, உங்களோட ஜவ் வந்து பார்த்தீங்கன்னா 1 cm இருக்கும் போது இங்கே எனக்கு நடுவில் இதை பற்றி ஃபுல்லாக சொல்ல முடியாது, நடுவில் வந்து கொஞ்சம் வந்து திரிஞ்சிருச்சுன்னா எப்படி சொல்கிறது, சேர்ந்துருச்சு. ஆனால் அது வந்து தண்ணி அங்கே வந்து சேரும் போது என்ன ஆகும்னா, நம்ம நூல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கொஞ்சம் வந்து குண்டாகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஜாயிண்ட் இன்னும் இதுவாகும் போது எனக்கு வந்து ஒரு வலி வந்து இருக்குது. இது வந்து நார்மலாக நடக்கும், ஆனால் இந்த வயசு பசங்களுக்கு வந்து நடக்கிறது கொஞ்சம் ரேரு, பெரியவங்களுக்கு கொஞ்சம் ரேரு. எனக்கு வந்து ஆயிடுச்சு. அது என்ன பண்ணுவாங்கன்னா 1 cm கட் பண்ணுன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார் எனக்கு டாக்டர். அப்போ எனக்கு இந்த சொன்னவே ஒரு மாதிரி இதுவாகி அவங்க சொல்கிறதுலாம் எனக்கு அவ்வளோவா புரியல. அதனால தான் நான் வந்து எனக்கு அந்த பிரச்சனை. இன்னொன்று நடுவில் வந்து நான் ஜிம்முக்குலாம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு டைஃபாய்டு வந்தோடனே எப்படி ஒரு 3 மாதம் இருக்குமா, 3 மாதம் ஆகிடுச்சு டைஃபாய்டு வந்து. நான் வந்து ஜிம்முக்கு போகல, நடுவில் ஃபீஸ் மட்டும் கட்டணும், ஒரு 2 வாரம் மட்டும் போயிட்டு இருந்தேன். அப்புறம் அதுவும் வந்து சரி ஃபுல்லாக சரியாயிட்டு, நான்வெஜ்லாம் ஒரு 3 மாதம் சாப்பிட்டு மொத்தமாக போகலான்னு சொல்லி உட்காந்துருக்கேன். இன்னும் நான் ஜிம்முக்கு வந்து போகணும். ஸோ அதுதான் இந்த 6 months அப்புறம் நிறைய கொஞ்சம் பிரேக் த்ரூலாம் நடந்துச்சு. இதெல்லாம் ஆயிட்டு அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான், பெருசாக எதுவும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளும் நடந்துச்சு. அது வந்து நான் வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் டிப்ரெஷன்லாம் ரொம்ப அதிகமாகி, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல மாட்டேன், எப்படி சொல்லலாம், டிப்ரெஷன். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து யாரை பார்த்தாலும் ஒரு பயம். இப்போ திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னா கூட இப்போ ஓகே, ஒரு 1 month பாஸ்ட் 1 month தான் நான் வந்து ஓகேவா இருக்கேன். பட் ஃபஸ்ட்டுலாம் எப்படின்னா, இப்போ திடீர்னு ஒரு ஃபோன் வருதுன்னா கூட நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். 6 months 7 months முன்னாடி. ஆமாம், அது அட்டன் பண்ண மாட்டேன். அட்டன் பண்ணாமல் ரிங் போக விட்டுட்டு அப்புறம் மெசேஜ் பண்ணுவேன் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, வெளில இருந்தேன்டா சொல்கிறா, இல்லாட்டி ஒர்க்கில் இருக்கேன்டா, என்ன விஷயம் அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரோலில் திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்க யாரும் வந்தாங்கன்னா அப்படியே கண்டுக்காமல் அப்படியே ஃபோன் பண்ணிட்டே போயிடுவேன். மூஞ்சி அளவுக்கு அவங்க கிட்ட வந்துட்டாங்கன்னா, இல்லை நான் தூரத்திலே பார்த்துறேன், அப்படியே ரிவர்ஸ் போயிடுவேன். அவங்க நான் இப்படி எதிர்க்க வரும்போது அப்படியே திரும்பி ரிவர்ஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைலாம் இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இதால் உங்களுக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை, இருந்தாலும் சும்மா பேசலாமேன்னு சொல்லி பேசின்னு இருக்கேன். சரி, ஸோ கதைக்கு வருவோம். இப்படிலாம் இருந்தேன் நான். இந்த லாஸ்ட் ஒரு 1 month கூட சொல்ல முடியாது, ஒரு 1.5 month ஓகே ஓரளவுக்கு. நான் வந்து இப்போ வந்து என் ஃப்ரெண்டு எதிர்க்க வரானா, நானே நிப்பாட்டி பேசுகிறேன், என்னடா எப்படா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறேன். அப்புறம் இந்த
டிப்ரெஷனுன்றது வந்து திடீர்னு வரும். திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்பவுமே இருக்கும். இப்போ ஓரளவு கம்மியாயிடுச்சு. நான் வந்து இப்போ எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட்லாம் இன்னொன்று வந்து என்னன்னா, மூச்சு விடும் போதே நமக்கு ஒரு மாதிரி நெஞ்சில் ஒரு வெயிட் இருக்கும். அது எனக்கு சொல்ல தெரியல. அது மற்றவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகணும்னு எனக்கு தெரியல. ஒரு வெயிட் ஒன்று வந்து இருக்கும். யாராவது அதை பிடிச்சிக்க மாட்டாங்களா, நம்ம நிம்மதியாக கொஞ்சம் மூச்சாவது விடுவோம்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் இல்லை. நிம்மதியாக மூச்சு இழுக்கிறேன், நிம்மதியாக விடுறேன். இது எல்லா டைமும் இருக்காது. சில டைம் வந்து ஏதோ ஒன்று ஹிட் ஆகி நம்ம கொஞ்சம் போவோம். பட் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்துன்னு இருக்கேன். அப்புறம் கான்ஃபிடென்ஸுன்றதுல நான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். என்னை பழைய ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னா தெரியும். என் உடம்பு வந்து நான் இப்படி மாற்றினேன். அப்போ நான் வந்து 0ல இருந்து எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு என்னோட கான்ஃபிடென்ட்டாக நான் ஒருத்தரை பார்க்கல நேரில். ஓகேவா? அந்த டைமில். இப்போ எல்லாருமே என்னோட கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க. அந்த டைமில் அந்த அளவுக்கு நான் வந்து பீக்கான ஒரு கான்ஃபிடென்ஸில் இருந்தேன்னா, இப்போ நான் வந்து மைனஸில் இருக்கேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கான்ஃபிடென்ட் இல்லாமல் இல்லை. அதாவது கான்ஃபிடென்ட்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது. இருந்தாலும் நான் வந்து கான்ஃபிடென்ட் என்னால் முடியும்னு நான் வந்து நம்புறேன். என்னால் முடியும்பா அப்படின்னு சொல்லி. அது நமக்கு ரிசல்ட் தெரியாது. இருந்தாலும் நான் வந்து நம்பி சொல்லுவேன் என்னால் முடியும் அப்படின்னு. அதுதான் கான்ஃபிடென்ஸ்னா. என்னால் முடியும் தெரிஞ்சோம், நான் வந்து நமக்கு முடியும் தெரிஞ்சோம் முடியுமா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அது வந்து ஓகே, அது கூட நம்ம வந்து பண்ணிட முடியும். டவுட் இருக்குன்னா முடியாதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு என்னோட கான்ஃபிடென்ட் வந்து இப்போ வந்து இருக்கு. ஓகேவா? எனக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னா, கான்ஃபிடென்ட் கிடையாது, டிப்ரெஷன் கொஞ்சம் பரவாயில்ல ஃபர்ஸ்ட்டுக்கு. அதனால தான் நான் இப்போ வந்து நம்பி வந்து வீடியோவே போடுறேன். கான்ஃபிடென்ட் அதே மாதிரி தான். ரொம்ப மோசமாக இருந்தேன்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அதனால தான் நான் வந்து வீடியோவே போடுறேன். இன்னொன்று 3வது வந்து இந்த பையன் எதை வேணா தாங்கிப்பான்னா, முடி வந்து டைஃபாய்டுக்கு அப்புறம் ரொம்ப, அதாவது ஒரு 100 முடி கொட்டுது என் கையில் மட்டும். 100 முடி. இப்போ இருங்க, வருதா பார்ப்போம். இதோ ஒரு முடி. இந்த மாதிரி இது ஒன்று. சில டைம் வந்து காலில் நான் இப்படி பண்ணும்போது 4 வந்துச்சு. ஏதோ 2 வருதா? டைஃபாய்டுக்கு அப்புறம் இது வந்து நார்மலாக எனக்கு வந்து முடி கொட்டும். இது வந்து எனக்கு பாதி முடி கொட்டி இப்போ இப்படி இருக்கு. ஓகேவா? இன்னும் வந்து கொட்டிச்சுன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரில. ஒரு 1 மந்த்தா 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கிட்ட வந்து முடி கொட்டிட்டு தான் இருக்கு. 40 முடின்னு கொட்டுது. டைஃபாய்ட்லேருந்து என் கண்ணுக்கு மட்டும் 50 முடி தெரிஞ்சிருந்தது. 50 வராது, ஒரு 20-30 வரும். ஃபர்ஸ்ட்லாம் டைஃபாய்டு மாதிரி ஒரு 10 தான் வரும். என்ன ஒரு 20-30 வருது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து 100-150ன்னு கொட்டுது. இதுக்கு வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். இது வந்து நார்மலாக வந்து டைஃபாய்டில் வந்து முடி கொட்டும் போது எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து நியூட்ரிஷனே இருக்காது. என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு வரும்போது ஃபுல்லாக தோல் உறிஞ்சிருச்சு. எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போ, இப்படி நான் பார்த்ததே கிடையாது ஒருத்தர் கூட. கை கால் பாதத்தில் தான் ஃபுல்லாக கொட்டி இப்போ ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. ஓகேவா? ஆனால் முடி மட்டும் கொட்டுது. வளருமான்றது தெரியல. ஏன்னா பயமாக இருக்குல்ல. ஏன்னா இந்த ஸ்கின்னு கூட எனக்கு என்னன்னா வளரல. ஒரு லேயர் கொட்டுச்சு, அந்த லேயர் அப்படியே வந்து வந்துருச்சு. அது வந்து என்னன்னா கீழே இருந்து புஷ் ஆச்சா என்ன ஏதுன்னா எனக்கு தெரியல. ஸ்கின் வந்து புஷ் ஆகினால இப்படி ஆச்சா, இல்லைன்னா இது வந்து டெட் ஆனதுனால இது வந்து இது ஆச்சா எனக்கு தெரியல இதை பற்றிலாம். ஆனால் இப்போ நான் வந்து பழைய மாதிரி ஆகிட்டேன். கை, என்னுடைய கால், பாதத்துலலாம் ஃபுல்லாக வந்துனே இருக்கும். எல்லாமே சரியாயிடுச்சு. அதே மாதிரி இப்போ முடி வந்து கொட்டுது. அது ரொம்ப டிப்ரெஷன். இன்னும் கம்மியான டிப்ரெஷனில் இருந்தேன்னா இப்போ ரொம்ப அதிகமாக இதாலேயே போயிட்டு இருக்கேன். ஸோ முடி கொட்டுற பிரச்சனை, டிப்ரெஷனு, இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டேன். பட் இதெல்லாம் இருந்துச்சு எனக்கு பிரச்சனையா. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து அவர் சொன்னார்ல, நான் நேரில் ஒருத்தரை பார்த்தேன், அவர் வந்து பிரேக்கப்னு சொல்லி பேசினாரு. ஸோ அவருக்கு எப்படி ஒரு யாரோ ஒருத்தரை பார்த்தா நம்ம கூட இருக்கவனே ஒருத்தர் வந்து புஷ் பண்ணா பிரச்சனையிலையும் இருப்பான். ஆனால் அவன் வந்து அப்போவும் அவனை நம்பி ஓடும் போது நாளைக்கு உங்களுக்கு அவனை பார்த்தா அவன் ஓடுறான், நம்மளால முடியும், ஏன் முடியாது? இப்போ நீங்களே 2 பேருமே ஹோம்ஒர்க் முடிக்கல, ஏதோ ஒரு டாஸ்க் வந்து முடிக்கல வேலையில். ஆனால் அவன் வந்து ஐயோ முடிக்கணுமே நீங்கள் ஃபீல் பண்ணி உட்காந்துன்னு இருக்கீங்க. அவன் வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிப்பான் அப்படின்னு சொல்லி பண்ணுறான்னா அவனை பார்த்து நீங்களும் ஓடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைலாம் என்கிட்ட இருக்குது. முடிக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னால் பண்ண முடிஞ்சதெல்லாம் என்னென்னா, இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஜிம்முக்கு வந்து போகல. எனக்கு வந்து உடம்புலாம் தெரியுமா தெரில, உடம்புலாம் குறைஞ்சிச்சு கொஞ்சம். ஓகேவா? குறைஞ்சி தான் நான் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து இந்த பிரச்சனைலாம் வச்சுட்டு நான் வந்து ஓடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு நீங்கள் ஒரு மேனாக இருக்கீங்க அப்படின்னாலே பர்பஸ்ன்றது வந்து முக்கியம். பர்பஸ்னால் நம்ம வந்து ஏன் இருக்கோம், என்னதான் பண்ண போகிறோம், என்னதான் நம்ம லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அதாவது அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட
எப்படிதான் நீ வாழ போற வாழ்க்கையை? எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் வாழ்க்கை வாழணுன்றது. எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் இன்னும் ரெகனைஸ் பண்ணாம இருப்பாங்க. எனக்கும் ஃபுல்லா தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். ஏன்னா லைஃப் வந்து நம்மளால எதுவுமே ஃபுல்லா தெரிஞ்சுட்டு ரன் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு தெரியும்ன்ற மாதிரி. ஸோ இந்த பிரச்சனைலாம் வச்சிருக்கேன்னா ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அது கூட வந்து எனக்கு பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து ஓடணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். நான் ஓடிட்டு கதை சொல்லலை, நான் வந்து இப்போ ஓட போறேன், நீங்களும் என்னை பார்த்து ஓடுவாங்கன்னு சில பேரை நான் வந்து நம்புறேன். ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, ஆல்ரெடி பிரச்சனையில ஒருத்தன் இருக்கான், அவன் ஓடும்போது ஏன் நம்ம ஓடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்ல தான் இந்த வீடியோவே. ஸோ மோஸ்டா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது வந்து இந்த வீடியோ வந்து ஃப்ரைடேக்குள்ள நான் வந்து ரிலீஸ் பண்ண பார்க்குறேன். இன்னைக்கு தேர்ஸ்டே நான் மார்னிங் எடுக்கிறது, 14th. ஸோ உங்களுக்கு 15th வந்து வந்துடும், மோஸ்டா அதுக்குள்ள எப்படின்னாலும் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம உங்களுக்கு ஒரு 2 days வந்து டைம் தரேன், ஓகேவா? மண்டே நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன். 2 daysன்றது டைம் நான் சும்மா தரேன், சும்மா ஒரு 2 நாள் வச்சுப்போமே. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, அது எப்படி எனக்கு சொல்றது தெரியல, ஒரு லிமிட், அதாவது இதுக்குள்ள நம்ம முடிக்கணும்னும் போதா நம்ம வந்து அதை வந்து பண்ணவே ஆரம்பிப்போம், ஓகேவா? இப்போ எப்படி சொல்றது, ஒரு வாரம் டைம் கொடுத்து உனக்கு ஒரு ஹோம் ஒர்க்டான்னு சொன்னாலும் நம்ம வந்து லாஸ்ட் நாள் தான் உட்காந்து எழுதுவோம். அந்த மாதிரி நான் ஒரு 2 நாள்னு சொல்லி வச்சிடுறேன், இல்லை நீங்கள் எழுதவே மாட்டீங்கன்றதுனால தான். உங்களுக்கு வந்து தேவையானதுலாம் என்னன்னா, நான் என்ன பண்ண போறேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு வந்து 100 நாள் நான் வந்து வீடியோ போடுறேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ் தான் போடுவேன். ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸும் போடுறேன். அப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஃபேஷன் வீடியோ தான் போட ஆரம்பித்தேன், சும்மா நல்லா இருக்கும்னு சொல்லி. இந்த இங்கிலீஷில் ஒருத்தர் இருப்பார், மென் ஃபேஷன் தமிழ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கரெக்டான ஒரு மாடல் மாதிரி இருப்பார், அவர் சூப்பராக இருப்பார் பார்க்க. அந்த மாதிரி தான் நம்மளும் வரணும்னு நினச்சி தான் நான் இப்போ போட ஆரம்பித்தேன். அப்படியே ஜிம்மை பற்றி போட்டேன், எனக்கு அப்படியே பிடிச்சிது, அப்படியே அதை பற்றி அப்படியே போயிட்டேன், ஓகேவா? ஆனால் நான் ஃபேஷன் பற்றியும் நான் வந்து வீடியோ போடணும்னு இருக்கேன், அதையும் பற்றி போடுறேன். அப்புறம் பெரிய வீடியோவும் ஒரு வாரத்துக்கு 1 நான் இந்த மாதிரி சும்மா பேசுறது ஏதோ ஒன்று பேசி வந்து நான் வந்து போடுறேன், சரியா? இதெல்லாம் இருக்கும். இது எதுக்கு நான் ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, ஒரு 3 நாள் நீங்கள் வந்து ஒரு மண்டே அதோட நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். சின்னதாவோ பெருசாவோ எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் முடியுமோ நான் வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அப்போது அதே மாதிரி நான் சும்மா பேசி ஒரு வீடியோ போடுறேன். இந்த 2 நாள் எடுத்துப்போம். ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க, உங்களோட தாட்ஸ்லாம். இப்போ நான் சொல்கிறோம், நீங்கள் ஆல்ரெடி நல்லா ஒரு லைஃப்பில் போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா லைஃப்ன்றது பணம் எல்லாமே இருந்தாலும் லாஸ்ட்டில் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம், அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து நல்லா இருக்கீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் மாதிரி ஜாலியாக எந்த ஒரு இதுவும் கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் மாதிரி ஜாலியாக எப்பவும் போல் இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டோ ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கீங்க. நான் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரல. இல்லை என் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஒரு நோட்டு பென் எடுத்துட்டு உங்கள் என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் எழுதிடுவோம், ஓகேவா? நான் அது வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னென்ன தோணுதோ எழுதிடுவேன், ஓகேவா? எழுதிட்டு ஒரு லாங் டேர்ம் பர்பஸ் வந்து ஒன்று வச்சுப்போம். இப்போ என்னோட பர்பஸ் என்னன்னா, லாங் டேர்ம்னு யோசிச்சு பார்த்தா ஒரு சொந்த வீடு வந்து வாங்கணும், ஒரு கார் வந்து வாங்கணும். அப்புறம் வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்களெல்லாம் வந்து கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நான் இருக்கிறது ஒரு வாடகை வீடு தான். அண்டு ஒரு சொந்த பைக் கூட என்கிட்ட கிடையாது. பட் இந்த கீ செயின் பார்த்தா என்னடா பைக் இல்லைன்னு சொல்லி பைக் இருக்குன்னு பார்ப்பீங்க. இது வந்து ஒரு அண்ணங்க எனக்கு வந்து அவர் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாரு, நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நான் வந்து இப்போ அந்த அண்ணன் வந்து எப்படி சொல்கிறதுனா மறுபடியும் வர மாதிரி இருக்குது. நான் எப்போ கொடுப்பேன்னு இந்த வண்டி எனக்கே தெரியல, ஓகேவா? இன்னொரு வீடு கூட இல்லை, எதுவும் இல்லை. இதுதான் என்னோட ஃபுல் டைம் கோல். என்ன இருக்கணும்னா ஒரு வீடு, ஒரு அழகான ஒரு சின்ன கார்டனா ரொம்ப பெருசுலாம் வேணாம், ஒரு குட்டியாக எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 மரம், ஒரு 6-7 செடி, அவ்வளோதான். அதுக்கு மேலே இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது இதுதான். ஆசை வந்து கொஞ்சம் பெருசாக ஆகும். ஸோ இப்போதைக்கு எனக்கு தோன்றதை நான் சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு கார் பார்க்கிங், 2 பைக்கு நிப்பாட்டுற மாதிரி. அம்மா அப்பாவுக்கு ஒரு பைக்கு, ஜாலியாக இந்த மார்க்கெட்டுக்கு போகிறது வாங்கிட்டு வர்றது, அவங்களுக்கு ஒரு பைக்கு, நமக்கு ஒரு பைக்கு, ஒரு காரு. திடீர்னு ஃபேமிலியாக வெளில போகிறது 7 சீட்டர் மாதிரி தான் வாங்கினா. அக்காலாம் இருக்காங்க, அக்கா மாமா அவங்களாம் இருக்காங்க. அத்தோட என் மாமா பசங்க அவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் நான் வந்து பார்த்துக்கணுன்ற ஒரு இது தெரியல எனக்கு அதெல்லாம், சரியா? இது வந்து சரி. அப்புறம் வேற என்ன, அது இன்னொன்று வந்து உடம்பு வந்து கான்சென்ட்ரேட்
உடம்பு வந்து எனக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும், அப்புறம் ஹெல்த்தியாக இருக்கணும் என் உடம்பு. அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் வந்து ஹெல்த்தியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்டானா ஆமாம், ரொம்ப ஃபிட்டாக தான். நான் அப்படி எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு டைமில் வந்து என்னோட ப்ரைம் செல்ஃபை அதாவது ப்ரைம்னா நான் இருக்கிறதுலே என்னோட பெஸ்ட்டை வந்து பார்த்துட்டேன். ஓரளவுக்கு அதுதான் என்னோட பெஸ்ட்டுன்னு சொல்லி நான் லிமிட் வைக்க மாட்டேன். பட் நான் இதுவானதில் அதுதான் இருக்கிறதே பெஸ்ட்டு. எனக்கு நான் அதை விட மேலே போகணும். எனக்கு அட்லீஸ்ட் அதுக்காக நான் போய் தான் தீருவேன். ஸோ இந்த 100 நாளில் என்னென்ன இருக்கும்னா, நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன். அதாவது 100 நாள் உங்களுக்கு வீடியோ என்ன இருக்குன்னா, நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன். எனக்கு வந்து கரண்ட்டாக டிப்ரெஷன் இருக்குது, ஏர் ஃபால் இருக்குது. ஏர் ஃபால்னாலே பெரிய டிப்ரெஷனு. அப்புறம் கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இல்லை. அப்புறம் ஒரு ஜாப் வந்து போயிட்டு தான் இருக்கேன். ஐடியில் வந்து நான் வந்து ஒரு ஜாவா டெவலப்பராக இருக்கேன். அண்டு பேக் அண்ட் டெவலப்பர், ஜாவா பேக் அண்ட் டெவலப்பர். அதில் வந்து எனக்கு காலைல 9 மணி 9:15 நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டு நைட்டும் 9:15 தான் வருவேன். அது வந்து ஆஃபீஸ் வந்து நான் ட்ராவலிங்கே எனக்கு 1.5 மணி நேரம் போக வர 1.5 மணி நேரம் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். அப்புறம் வேற என்ன இதெல்லாம் தான் என்னோட டெய்லியாக நான் பண்ணுறது. இதெல்லாம் இருந்தும் நான் வந்து புஷ் பண்ண போகிறேன். ஸோ 100 நாள் நான் வந்து உங்களுக்கு ஜிம்முக்கு போவேன் கண்டிப்பாக. நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இவனே பண்ணும்போது நம்மளும் கூட சேர்ந்து ஓடுவோம்னு சொல்லி உங்களுக்கு சில பேருக்கு தோணும். நான் உங்களுக்கு வந்து முதல் நாள்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன தான் இந்த ஒரு 1.5 மாதம் நான் சொல்கிறேன்ல, 1.5 மாதமாக நான் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் இன்றைக்கி தான் நான் வீடியோ போடணுன்னே எனக்கு வந்து இதுவே ஆகிருக்கு. ஏன்னா அந்த 1.5 மாதம் வந்து எனக்கு ப்ராசஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதமாக பிரச்சனையில் தான் இருக்கேன். 6 மாதம் முன்னாடியிலேருந்தே டிப்ரெஷனில் இருக்கேன் ஒரு 5 மாதமாக. ஓகேவா, எதுவுமே பண்ணாமல் நான் என்னோட பெரிய டிஸ்ட்ராக்ஷனே என்னோட பாஸ்ட்டு தான். பாஸ்ட்டை நினச்சி ஒரு 5 மாதம் வந்து அப்படியே தான் இருந்தேன். 5 ஒரு 6 மாதம் கூட சொல்லலாம், அப்படி தான் இருந்தேன். லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கேன். ஓகேவா, இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்சால் சொல்ல பார்க்குறேன். ரொம்ப பெருசாக போது எனக்கு டைம் ஆகுது, ஆஃபீஸ் போய் கிளம்பணும். ஓகேவா, அப்புறம் வேற என்ன, இவன் ஓடுறான், சரி நம்மளும் பார்த்து அந்த 100 நாளில் வந்து ஓடுவோம். நீங்கள் முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் 100ஆவது நாளுக்குள்ளே என்னால் முடிஞ்ச நான் வீடியோ போடுறேன். நீங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஜிம்முக்கு தான் போகணும் அப்படிதான் இல்லை. நீங்கள் வந்து அதுலேருந்து வெளில வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும். இந்த 100 நாளில் என்னோட கோல் அதுதான். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணாம், ஃபாலோவர்ஸ் வேணாம், எதுவுமே வேணாம். நான் எதுவுமே யோசிக்க போகிறது இல்லை. வெறும் வருவேன், வீடியோ போடுவேன், போவேன். யாராவது ஒருத்தர் அதை பார்த்து நீங்களும் ஓடணும், அட்லீஸ்ட் ஓடாட்டியும் கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துட்டு ஓரளவு நிம்மதியா இப்ப நான் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அதெல்லாம். சரியா, இங்க பிரச்சனை இல்லாம இருந்தா போதும். அதுல இருந்து நான் உங்களை வெளில கொண்டு வந்தா மட்டும் எனக்கு போதும். எனக்கு வேற எதுவுமே வேணாம் இந்த 100 நாள்ல. பட் ஆனா நான் ஃபேஷன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், ஃபாலோவர்ஸ் வேணும். ஓகேவா, இது வந்து நீங்க பாருங்க, நீங்க இந்த 100 நாள்ல நான் எதிர்பார்க்கறதுன்றது இதுதான். இந்த ஃபேஷன் வீடியோல நான் எதிர்பார்க்கறது ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ எனக்கு அது வந்து ரெண்டுமே வந்து இதில் நான் வந்து எதிர்பார்க்குறேன். இதில் எனக்கு வந்து எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நான் வந்து வீடியோ போட போகிறேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ தான் நான் வந்து ஒரு மைக் டைசன் அவங்க ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். சூப்பராக என்ன சொல்லியிருந்தாருன்னா, கான்ஃபிடென்ஸ் ப்ரீட் சக்ஸஸ் ப்ரீட் கான்ஃபிடென்ட்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ அது வந்து உண்மைதான். நம்ம வந்து ஒரு லைவாக நானே ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து என்னோட பாடி கண்டிஷன் ஒரு 3 மந்த்ஸாக நான் வந்து ஜிம்முக்கு போகல. நடுவில் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் ஃபீஸ் கட்டினன்ற காரணத்துக்காக சும்மா இருக்கக்கூடாதுன்னு நான்வெஜ் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடாம லைட் வெயிட் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. அங்கே ஒருத்தன் போடுவானா என் உடம்பு என் லெவலுக்கு கம்பேர் பண்ணுவோம், அது நானாக தான் இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு புஷ் பண்ணி தான் சும்மா ஜாலியாக தான் வந்து போயிட்டு இருந்தேன். மற்றபடி எதுவும் இல்லை. அதை விட்டு எனக்கு வந்து ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. அது 2 வீக்ஸ் போனால அதுக்கப்புறம் 1.5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ என்னோட புஷ்அப் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் என்னால் ஒரு 25லேருந்து 30 போடுவேன். ஓகேவா, அதாவது போடுறதுக்குள்ளே எனக்கு வந்து ஃபெட்டிக் ஆகிடும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டா 50 போடுவேன். ஓகேவா, 50 என்னால் முடியும்னு எனக்கு தோணுது. ஆனால் என்னால் 100 இப்போ போட முடியாது. ஓகேவா, அண்டு இதுக்கு முன்னாடி நான் 100 போட்டிருக்கலான்னு கேட்டால் போட்டிருக்கேன். ஒரு 3 வாட்டி தான் இது வரைக்கும் 100 புஷ்அப் வந்து ஒரே இதில் வந்து போட்டிருக்கேன். ஒரு 3லேருந்து 4 வாட்டி இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நான் வந்து ஏதாவது கோவத்துலையோ இல்லாட்டி ஏதோ டிப்ரெஷன்லேயோ இருக்கும்போது அந்த இதை வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எதுவுமே இல்லாமல் நான் வந்து 100 போட்டேன்னா எதுவுமே இப்போ என்கிட்ட இல்லாமல் நான் போடும்போது இன்னும் எனக்கு கான்ஃபிடென்ட் தான் வரும். நம்மளால வந்து ரொம்ப டவுனில் இருக்கும் போதே என்னால் நான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா முடியுன்ற மாதிரி சொல்கிறேன். என்னால் 50க்கு மேலே முடியாது. ஆனால் நான் அதை வந்து மாற்றணும். 100 போட்டே தீருவேன். 100 போடாமல் நான் ஏஞ்சிக்க மாட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அப்படியே மேலே போகிறேன். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு மேலே போயிட்டு 100 போடுறேன்,
பார்ப்போம் முடியுதான்னு. நம்ம வந்து 100 புஷ்அப் வந்து போட போகிறேன். என்னால் முடியாது, ஆனால் மைண்டில் அந்த செல்ஃப் டவுட் வச்சுக்கூடாது எப்போவுமே. ஏன்னா முடியாதுன்னு நினச்சா நான் ட்ரையே பண்ண மாட்டேன். இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு போடலான்னு சொல்லி இறங்கினா மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் 100 போடாமல் என் முட்டி வந்து தரையில் படாது. இது நான் என்ன தைரியத்தில் பேசுகிறேன்னு தெரில. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும், ஓகேவா? அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஜெயிக்கவே முடியும். ஒன்று. இன்னொன்று, கொஞ்சம் மூச்சு வாங்குது. நான் தூக்கத்துக்கான சான்சஸ் அதிகம் 100 போடாமல். ஏன்னா கோல்டு ரொம்ப, என்னால் வந்து மூச்சு விட முடியல. ஃபுல்லாக அடைச்சிருக்கு, நெஞ்சியும் சரி மூக்கும் சரி அடைச்சிருக்கு. வாயில் தான் மூச்சு விடுறேன். வாயில் மூச்சு விட்டாலே மூச்சு வாங்குது. ஸோ எவ்வளோ போட்டாலும் இல்லை, 100 போடாமல் நம்ம வந்து நான் வந்து இது பண்ண மாட்டேன். இது எனக்கு கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் வருமானு கேட்டால் என்னால் போட முடியாது. எனக்கு தெரிஞ்சோ நான் அதில் ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் வரும். ஸோ லெட்ஸ் டூ திஸ் ஒன். 50 போடாமல் ஏஞ்சிக்கூடாது. சரி மைண்டை மாற்று 100 போடாமல் ஏஞ்சிக்கூடாது. ஒட்டியை மடக்க மாட்டானே இந்த தமிழ் 100 போடாமல். $25க்கு அண்ணன் காலி. $35. எப்பாடி இன்னும் 65. இதெல்லாம் வந்து ரெஸ்ட்டு, ஓகேவா? நான் வந்து முட்டி தரையில் படாதுன்னு தான் சொன்னேன். இதுவும் ரொம்ப எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. மன்னிச்சிடுங்க என்ன. நான் சொன்னது வந்து முட்டி படாமல் பண்ணோம். இப்போ முட்டி படக்கூடாதுன்னு இல்லை, ஒன்று இன்னும் முடியல. 40. ஐயோ பண்ணு. முடியலையே. 45. புஷ்அப் ப்ராப்பராக இருக்காது. ஆனால் சாரி, புஷ்அப்பும் ப்ராப்பராக பண்ணல. ஆனால் இப்போ நான் இருக்க நிலைமைக்கு என்னோட பெஸ்ட்டு இருக்கிறதுலே இதுதான். இப்படி தான் என்னால் பண்ண முடியும். ஓ 50 சொன்ன முக்கி போட்டால் 50 பண்ணிருவேன். முக்கி தான் பண்ணேன். இன்னும் 50. 50 பாதி வந்துட்டேன். போடாமல் என் முட்டியை நான் இப்படி வைக்க மாட்டேன், ஏஞ்சிக்கவும் மாட்டேன். ஐயோ இன்னும் ஐயோ இன்னும் 45. நான் இதை போட்டால் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக வரும், பார்க்குற உங்களுக்கும் வரும். ஸோ பண்ணி திருவேன். ஓ கூடு 2 பேரும். ஐயோ இன்னும் எவ்வளோடா? இன்னும் 40. முடியல. போடாமல் வச்சுக்க மாட்டேன். ஏம்மா முடியல. போடாமல் ஏஞ்சிக்க மாட்டேன். 1 மணி நேரம் இந்த பொசிஷன்லேருந்து போடாமல் நான் ஏஞ்சிக்க போகிறதில்ல. ஐயோ 37. தோக்காத ப்ளீஸ்.
நிறைய தோத்துட்டேன். என்னால் இதுக்கு மேலேயும் தோக்க முடியாது. ப்ளீஸ். எவ்வளோடா? 35 மறந்துட்டேனே. 35 நினைக்கிறேன். அப்பா அடே முடியல, ஷோல்டர் முடியல. ஐயோ சுத்தமாக முடியல. ஐயோ செப்போ. இது புஷப்பே கிடையாதே. முடியல அம்மா. என்னால் இதுக்கு மேலே தோக்க முடியாது. தோக்கவும் விரும்பல. என்னால் இதுக்கு மேலே தோக்க முடியாதே. அம்மா முடியலம்மா. ஐயோ ஷோல்டர் விடுது. எவ்வளோ? 25 போட்டேனா? 30? ஐயோ 3 நாளில் 3 பங்கு போட்டேன். இன்னும் 25 முடியாது. நண்பர்களே என்னால் முடியல. டேவிட் காகின் சொல்லியிருக்காரு, உன் மைண்டை நீ வந்து இது பண்ணால் முடிவனே. இன்னும் 23 புஷ்அப்ஸ் நான் வந்து போடணும். அம்மா லைட்டாக பைக் புஷ்அப் போட்டுக்குவா. பைக் புஷ்அப் நண்பர்களே. புஷ்அப்புக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸை சேர்த்து பைக் புஷ்அப்புன்னு போடுறேன் நண்பர்களே. தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பர்களே. அண்ணனால முடியல. இன்னும் 20? முட்டி தரையில் படாது. இன்னும் 15. இது சரி, உண்மையை சொல்ல போனால் நான் தோத்துட்டேன். அதை நான் ஒத்துக்கின்னு தான் ஆகணும். ஆனால் எனக்குள்ளே இருக்க நான் சத்தியம் பண்ணதை நான் காப்பாற்றினேன்னா, இது சீட்டிங் பண்ணி சத்தியம் சீட்டிங்னு சொல்ல மாட்டேன். ரூல்ஸ் சொன்னதை நான் காப்பாற்றின்னு தான் இருக்கேன். ஏம்மா நீ எத்தனை? 12? கூட எவ்வளோ இந்தியன்னா நல்லாயிருக்கும். முடியல, மூச்சு வாங்குது. காலெலாம் விட்டு போகுது தெரியுமா நான் ஸ்குவாடு. லாஸ்ட் 5. பாப்பா நான் பின்னாடி வந்துட்டேன். லாஸ்ட் 5. நூறு போட்டேனான்னு தெரில. இன்னும் ஒரே ஒரு 5 போட்டேன்னா கரெக்டாக இருக்கும். 100 போட்டேனோ இல்லையோ. 5. 1 2 3 4. ஏம்மா 100 போட்டேனான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 100 போட்டேனான்னு தெரியாது. சொன்ன மாதிரி 100 போட்டேனான்னு எனக்கு தெரியல. என்ன எக்ஸ்ட்ராவாக 5 போட்டேன். அது 10 தான் இல்லையான்னு தெரில. நான் எண்ணி பார்க்க போகிறதும் இல்லை. டாஸ்கில் முட்டி மடக்கூடாது, முட்டி கதையில் படாது, நான் ஏஞ்சிக்க மாட்டேன்னு சொன்னேன். செஸ்ட் வந்து ஃபெட்டிக் ஆகிடுச்சு, முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவு பண்ணேன். கான்ஃபிடென்ட் கொஞ்சம் பரவாயில்ல. நான் 100 போடுதுன்னா சூப்பராக இருந்திருக்கும். பரவாயில்ல. 25 முடியாமல் இருந்தேன்னா 35 65 வரைக்கும் கொண்டு வந்தேன். அதனால் முடிஞ்சதை நான் பண்ணேன். தெரில இப்போ என் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி எப்படிலாம் மாற போகிறேன் நானுன்றத 100 நாளில் பார்ப்போம். மண்டே ஒரு வீடியோ போடுவேன், அதில் இன்னும் நம்ம பேசலாம். போர் அடிக்கிட்டோம். பிடிச்சிருக்கோங்க மண்டே வந்து திரும்பி பார்ப்போம். மறந்துடக்கூடாத விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து
ஃப்ரைடே நான் என்ன நாளும் இதை போஸ்ட் பண்ணுவேன் நைட்டு. 2 நாள் டைம் தரேன், நோட் எடுங்க. என்னென்ன தாட் ப்ராசஸ் தனியாக போயிடுங்க. மொட்டை மாடி தனியாக இருக்குது, அமைதியாக இருக்குது, நான் வந்துடுவேன். இங்கே கூட வந்து எழுதுவேன். இல்லைனா எங்கேயாவது போங்க, தனியாக அமைதியாக போயிட்டு உட்காருங்க. பானி என்னென்ன தோந்து எல்லாத்தையும் எழுதுங்க. ஒரு பர்பஸ் மட்டும் ஃபைன் பண்ணணும். இப்போதைக்கு என்னோடய பர்பஸ் என்ன, எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும், சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இது வந்து சின்னது தான், என்னால் முடியும். கண்டிப்பாக இது வந்து என்னால் ஈஸியாக முடியும். நான் இப்போ இருக்க வேலைக்கும் சரி, நான் யூடியூப் வீடியோலாம் போடாமல் என் வேலையை நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு 8 வருஷத்தில் இது எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும். நான் எல்லாமே ஒழுங்காக பண்ணுனா 8 வருஷம் போதும். ஸோ ஆனால் நான் வந்து யூடியூப் வீடியோவும் போடுவேன். நாளைக்கு எவ்வளோ சீக்கிரம் புஷ் பண்ணணும், நாளைக்கு எவ்வளோ எங்கள் அம்மா அப்பா அந்த வயசில் என்ஜாய் பண்ண முடியுன்றதுனால. இன்னொன்று, நீங்களும் பர்பஸ் ஃபைன் பண்ண மண்டே சந்திப்போம். நோட்டு எழுதுங்க. அதே மாதிரி நோட்டில் வந்து பர்பஸ் என்ன லாங் டேர்மானு போட்டுக்கோங்க. என்னோட 100 நாள் நான் வந்து வீடியோ போட போகிறேன். அந்த 100 நாளில் அந்த 100 நாளுக்கு நீங்களும் ஒரு கோல் செட் பண்ணி, என்னோடய கோல் என்னென்னா 100 நாளுமே நான் வந்து வீடியோ போடணும். என் உடம்பை நான் வந்து பயங்கரமாக பார்க்கணும். என் முடி கொட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் இந்த 100 நாளில் முதல் நாளே என் கூட யாரும் ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்குது. ஆனால் 100ஆவது நாளுக்குள்ளே எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? பண்ணலாமா? இன்றைக்கி வீடியோ போதும். ஆஃபீஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. குளிச்சுட்டு நான் சாப்பிடவே கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அப்புறம் பார்ப்போம். ஷர்ட்டு மட்டும் கைட்டையும் உடம்பை காட்டுறேன். ஸோ இதான் என்னோடய உடம்பு. செஸ்ட் வந்து நல்லா பம்ப் ஆயிடுச்சு. வெயிலில் காட்டுறேன். தொப்பை இருக்குது, பட் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. இதான் உடம்பு. ஸ்டார்ட் பண்ணலாம்.